என்ன காரியம் பண்ணிட்டேனா? ஒருவேளை ராதிகா போன் எடுத்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏன் அவங்களோட குரல் அந்த பொண்ணோட குரல் மாதிரியே இருக்கு? அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல்னால நான் பைத்தியம் ஆயிட்டேனா? அந்த ராதிகா விஷாக்கோட சகோதரிங்கிறத நான் எப்படி மறந்தேன்? நான் மறுபடியும் இந்த தப்பை பண்ணக்கூடாது. நிச்சயமா நான் இதுல இருந்து மீண்டு வரணும். சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த பிரச்சனை. அவர் விஷாக்காவோட புருஷங்கிறத நான் எப்படி மறந்தேன்? என் மனசை நான் எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அவரோட போனை மட்டும் நான் எதுக்காக இவ்வளவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும்? நல்ல வேளை அப்பா அம்மா சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது தப்பு நடந்திருக்கும். மறுபடியும் இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் கண்ணன் அவரை என்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு விலைக்கு வைக்கிறாரு. அதுவும் நல்லதுக்கு தான். பெரியப்பா, ஃபைல். பெரியப்பா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களுக்காக இந்த வேலையை செய்யறேன்னு. நீங்க முழுசா இந்த வேலையை கொடுக்க வேணாம், நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நான் செய்யறேன். உங்களுக்கு உதவியா இருந்த மாதிரி இருக்கும்ல? சரியா? எனக்கு இதுல என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? உண்மையிலேயே எனக்கு இது சந்தோஷமான விஷயம்தான். இப்போ நீயாவது என் வேலையில ஹெல்ப் பண்றேன்னு வரிய. ஏதாவது சொல்லணுமாம்மா? மௌனமாவே சொல்லுங்க. ஃபோன் எனக்கு நீங்க சொல்றது புரியலம்மா. அப்பா, அது பாட்டிமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நேற்று ராத்திரி விஷாக்காவோட வீட்ல இருந்து ஃபோன் வந்தது. யாரு? தேவா மாப்பிள்ளையா? என்ன சொன்னாரு? அது விஷாக்காவும் அவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாடு போறாங்க. நான் சொல்ல வந்தப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கப்பா. அதனால ஒன்றும் பரவாயில்லம்மா. ஆனா திடீர்னு தேவா மாப்பிள்ள வெளிநாடு போறேன்னு சொன்னார்னா, பொண்ணு அவ்வளவு தூரம் தனியா போறான்னா என்ன தேவகி இது? அவ எப்படி உனக்கு பொண்ணோ அதே மாதிரி அவரோட பொண்டாட்டி. அவ புருஷனோட தானே வெளிநாட்டுக்கு போக போற. வெளிநாட்டுக்கு போய் தான் மாப்பிள்ளைக்கு முன்னேற்றம் வரணும்னு சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படணும். ராதே ராதே ராதே. ஹலோ மிஸ்டர் சாம். யா, தேவா ஹியர். யா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி, டிக்கெட்டை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. தேங்க்யூ. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, இல்லப்பா, நான் நிஜமா தான் கேக்குறேன்.
அதான் டிக்கெட் உன் கைக்கு வந்துடுச்சே. உன்னை தடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? மாம், ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதே தான் நானும் கேட்கிறேன் உன்னை. நீ ஏன்பா இப்படியெல்லாம் பண்ற? எங்க எல்லாரையுமே விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு அவசரம்? நீ யார பத்தியும் யோசிக்க வேண்டாம், எங்களை பத்தியாவது யோசிக்கலாம்ல. மாம் ப்ளீஸ். இப்ப நீ எவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்க தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நம்ம குடும்பத்துல எல்லாரோடையும் நீ சேர்ந்து இருக்கலாம்ல. ஆனா அதுக்குதான் வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆனதும் நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். சின்ன மருமக வருவா, இந்த வீடு மறுபடியும் பிரகாசமா ஆயிடும்னு நினைச்சோம். ஆனா இப்போ அந்த சந்தோஷம் நீடிக்காம போயிடுச்சு. மாம், எனக்கு கெரியர் இருக்குல்ல. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையேப்பா. நாங்க ஆசைப்பட்டது எப்ப நடக்கும்? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். எனக்கு தெரியும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு. அவளுக்காக, அந்த பொண்ணுக்காகத்தானே நீ இந்த நாட்டை விட்டு போறேங்கிற. சொல்லு சொல்லு, ஏன் பேசாம இருக்க? இல்லம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ போறதுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் வாழ்க்கையில் இனிமே என் வேலையை தவிர வேற எதுவும் இல்லை. நீ போறதுக்கு இது மட்டும்தான் காரணம்னா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ போக வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுவரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லல. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீ? நீ நினைச்சிருக்க மாட்ட. நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். நீ போக வேண்டான்னு சொல்றதுக்கு காரணமே உங்க வைஷாலி, அம்மா இப்படி பேசுறாங்கன்னு தப்பா எடுத்துக்காது தேவா. பிள்ளைய பிரியறதுக்கு அவளுக்கு மனசு வரல, பாவம். உங்க அம்மா கண்ணுக்கு நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, பாவம். நீ ஃபாரின் போறது எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு தெரியல. இப்ப அவ கவலை ஒன்னே ஒண்ணுதான். நீ இப்ப வெளிநாடு போறதுனால என்னோட வேலை கெட்டு போயிடுமோன்னு நினைக்கிறா. வா வைஷாலி. தனியே நின்று அவன் கேட்டான், பாவப்பட்ட எனக்கு விமோச்சனம் வேண்டும். யாருமில்லா அனாதை நான் தான், கிடைக்குமா கிருபை பானுகுலநாதா. அர்த்தம், விவேஷன் சொல்றாரு, ஏ பானுபுத்திரா, என்னோட வேண்டுகோளை கேளு. நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்க ஒரு பாவப்பட்ட ஜீவன் என் கூட இருக்கு. இங்க நான் ஒரு அனாதையா இருக்கேன். சூரிய குலத்தை சேர்ந்த ராமபிரான் என் மேல கருணை காட்டுவாரான்னு கேட்கிறாரு. அம்மா ராதிகா, சொல்லுங்கப்பா. விஷாகா வீட்ல இருந்து மறுபடியும் ஃபோன் வந்ததா என்ன? இல்ல, நாம பண்ணலாமா? பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணா நல்லா இருக்காது. அவங்க ஏதோ விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. நாம ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலன்னா
விஷாக்கா வேற வெளிநாடு போறா. எப்போ போறாங்கன்னு தெரியலையே. மறுபடியும் எப்போ பாப்போமோ அவளை. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் அது அவ்வளவு நல்லா இருக்காது. யாருன்னு போய் பாருமா. வேண்டாம், நீ இங்கே இரு. நான் போய் பார்க்கறேன், நீ வேலையை பாரு. நீங்க இருங்கம்மா, நான் வந்துட்டேன், எடுக்கிறேன். ஹலோ அம்மா, விஷாக்கா நீயாம்மா? உனக்கு 100 வயசுமா. உன்னை பத்தி தான் நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன் நீங்க போனே பண்ணல? நாங்க பண்ணலான்னு இருந்தோம். ஆனா அப்பா தான் சொன்னாரு, அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணா நல்லா இருக்காதுன்னு. நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? வெளிநாடு போறீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன் இப்படி சொல்றமா? ஆமாம்மா, நான் அமெரிக்காலாம் போகிறதுக்கு விரும்பல. நான் இங்கே தான் இருக்கணும், இந்த நாட்டிலேயே. ஆனா தேவா யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாருமா. புடிவாதமா, ரொம்ப புடிவாதமா போவேங்கிறாரு. சரி சரி, அமைதியா இரு, அழாதம்மா. என்னாச்சு? இரு இரு, உங்க அப்பா கிட்ட பேசுமா. விஷாகா, அப்பா, அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அட என்னமாச்சு? நான் போல அமெரிக்காக்கு, அவ்வளவு தூரம் உங்க எல்லாரையும் விட்டுட்டு. இல்லம்மா, அது இல்லப்பா, இவ்வளவு தூரம் வந்து டெல்லிங்கிறதுனால பரவாயில்ல. ஆனா இங்கே உங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுவும் வெளிநாடு போகணும்னாப்பா. இல்லப்பா, இங்க டெல்லியில இருந்தா மாசம் ஒரு தடவையாவது வந்து உங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியும். இதுவே வெளிநாடு போனா தேவா கூட நான் தனியா 4 வருஷம் அங்கேயே இருக்கணும். என்னால முடியாது, என்னால அங்க போகவே முடியாது. உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ அவ்வளவு தூரம் போனா எங்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே. ஆனா நம்ம என்னமா செய்ய முடியும்? அப்பா, அப்பா, நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க. ஒருவேளை அவரு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். தேவாக்கு எப்படியாவது எடுத்து சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ். அமைதியா இருமா விஷாக்கா, அமைதியா இரு. சரி, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கறேன். ஆமாப்பா, நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட பேசுங்க. விஷாக்கா, அப்பா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க இப்பவே ஃபோன் பண்ணுங்க. நான் பண்றேன். முதல்ல போனை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இரு. சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். அக்கா, அக்கா, என்ன சிறந்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? நீங்க இப்பெல்லாம் முந்தி இருந்த மாதிரியே இல்லை. இப்போ என் கூட விளையாட மாட்டேங்கிறீங்க. உன் கூட உங்க அக்கா விளையாட வரலன்னா என்ன? நான் விளையாட வரேன். நீ உங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. வரியா? நம்ம 2 பேரும் விளையாடலாம். உங்களுக்கு அது தெரியுமா? எனக்கு தெரியலன்னா என்ன? நீ சொல்லி தர மாட்டியா? உன் பேர் என்ன? நந்து. உங்க பேர் என்ன? கேஷவ். இப்ப விளையாடலாமா? ஆ, ஐயோ, உங்களுக்கு விளையாடவே தெரியல. அப்ப நீ கத்து கொடு. எனக்கும் வராதே. அக்காவை சொல்லி கொடுக்க சொல்றேன். ஆ, அக்கா, என் கூட விளையாடலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்து கேஷவ் அண்ணாவுக்கு கத்து கொடுங்க. அக்கா வா அக்கா. சரி,
அங்க போய் உட்காரு. இப்போ நீ விளையாடு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நான் வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். நான் உங்களை இப்படி கட்டாயப்படுத்தி நிறுத்தக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். நிறைய இடம் எனக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் இருந்து எனக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடத்தையும் பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்னை உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்களா? என்னது? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஏற்றுக்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் உங்கள் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நட்பை தாண்டி என்னால வேற மாதிரி உங்ககிட்ட பழக முடியாது. ஏன்னா என்னோட மனசு, என்னோட காதல் எல்லாமே இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. அவர் என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் என் மனசுல அவர் எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பாரு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பெரியப்பா எவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. ஆக்சுவலா அவர் பேரை கேட்ட உடனே இந்த ஸ்டோன் சப்ளையர்ஸ் வேலைக்காரங்க எல்லாம் பதறி அடிச்சு ஓடி வராங்க. பெரியப்பா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான். எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சொல்ற பெரியப்பா, உங்க கூட வந்து வேலை செஞ்சதுல எனக்கு 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 உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது பெரியப்பா. ஐம் கிளாட். வேலை செய்யறதுல உனக்கு சந்தோஷம் வருது. தேங்க்யூ. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் ஒன்னால தானே கிடைச்சது. நீதான் அமெரிக்கா போறேன்னுல்ல? இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட எதிர்காலம், உன்னோட ஆஸ்பிரேஷன், இந்த வேலையில அதெல்லாம் வராதுல்ல? எக்ஸாக்ட்லி. தேவா தம்பி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வரேன். ஹலோ மிஸ்டர் சாம். வந்து உங்கள் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஃபோனில் பேசும்போது நீங்கள் டென்ஷனாக பேசுனீங்களா, அதான் நானே நேராக கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க உங்கள் டிக்கெட். தேங்க்யூ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வரேன். வாங்க. எனக்கும் விஷாக்காக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்துருச்சு. 4 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃப்ளைட். எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் முடிவு பண்ணணும்.
இந்த ஊர்ல எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த ராஜன் பண்டிட்டோட மரியாதையை காப்பாத்துவாங்க. இந்த கோயில் ட்ரஸ்டி என்ன நம்பி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இதை ஒழுங்கா நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனால இந்த நிலையில இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் அர்ஜுன் கிட்ட கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். பெரியப்பா, நீங்க நீங்க என்ன சொல்றீங்க பெரியப்பா? அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பெரியப்பா, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நான் சின்ன பையன். பெரியப்பா, உண்மையிலேயே இது என்னால முடியாது. உன்னால முடியுமா முடியாதான்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். நீதான் எனக்கு உதவணும். நிச்சயமா நிச்சயமா நான் உதவுறேன் பெரியப்பா. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து இந்த பொறுப்புங்கிற பாரத்தை நீ சுமக்கணும். பெரியப்பா, இவ்வளவு பெரிய பாரத்தை என்னால எப்படி சுமக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. அர்ஜுன் சரியா தானேப்பா சொல்றான். அது மட்டும் இல்ல, அப்படி முடிவு பண்ணா அதை சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் பண்றேன் விவேக். தேவா கிளம்புறதுக்குள்ள இந்த பொறுப்பை எல்லாம் நான் அர்ஜுன் கிட்ட ஒப்படைக்கிறேன்.